வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 3 முக்கியமான ஏரியாவை பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோஸ் அதிலெல்லாம் சப்ளிமெண்ட்ரிலாம் உள்ளே ஏதாவது முக்கியமான இருந்தால் நானே சொல்லிடுவேன். இல்லாட்டி நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அதுலேருந்து கேட்க போகிறது இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே 2023 ஒரு 10-15 செட்டு கொஷின் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் டெட் எழுதி பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட்டுக்கு, அதாவது பிடி அசிஸ்டண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கேன். அந்த முறையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டை வந்து பார்த்தா போதும், எல்லாமே கவர் பண்ணிடுவோம். எது தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவோம், கவர் பண்ணிடலாம் ஒவ்வொரு ஏரியாவிலையும். இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் போடுங்க, வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த திங் மியூசிக் இந்தியா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அதாவது அவங்க பாட்டு ரிலீஸ் பண்ணுறது, சோனி மியூசிக், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் லைக் போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி எஜுகேஷனல் வீடியோவை கண்டுக்கிறதில்ல, அப்படியே பாதமாக போனமாக இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் போட்டு விடுங்க, ஷேர் பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால். அதே மாதிரி டெட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் நடக்க போது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ மெட்டீரியல் கொடுக்கப்படும். தமிழ் ப்ளஸ் சோசியல், சரிங்களா? இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெவ்வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு நிறைய காய்கறிகள், வெஜிடபிள்லாம் வந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் டீட்டெயில் இருக்கிறத பார்த்துவோம். அதுபடி இந்த காரம், அந்த மாதிரி இப்போ ஸ்வீட்னா அந்த சுகர் கேனில் ஸ்வீட்னஸ் சும்மா அது படிக்க தேவையில்லை, அதனால தெரிஞ்சுங்க, அதுக்காக சொல்கிறது. சுகர் கேன் வந்து ஸ்வீட்டானது, அந்த சுகர். சாவர் அப்படின்னா வந்து புளிப்பு, லைம், எலுமிச்சம்பழம் என்ன இருக்கும், புளிப்பு இருக்கும், சாவர் அப்படின்னு சொல்கிறது. பிட்டர்னா பிட்டர் கார்டு, பாகக்காய். சால்ட்டுனா சால்ட்டில் சால்ட் இருக்கும். அஸ்டிஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அஸ்ட்ரிஞ்சன்ட். அது பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையை இந்த பாக்குகளில் இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி துவர்ப்பு தன்மை உள்ளது. இது பஞ்சன்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் காரமாக உரைப்பாக இருக்குது. இந்த ஜிஞ்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஞ்சியில் இருக்கிற மாதிரி உரைப்பு இருக்கும். அந்த இஞ்சி, மிளகு அதில் இருக்கிற பஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க, இது கேட்க அதிக வாய்ப்பு கிடையாது. இல்லை 2-3 என்ன இருக்கும், சில இது இருக்குது, அதுன்னு பார்ப்போம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, வேறு நாட்டிலேருந்து நிறைய காய்கறிகள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. இங்கே உள்ள நம்ம சாப்பிட்ற எல்லா காய்கறியும் நம்ம நாட்டில் விளைஞ்சதில்லை. அதே மாதிரி தான் இங்கேருந்து நிறைய என்ன பண்ணியிருக்கு, போயிருக்கு. 1400 அந்த 14ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாஸ்கோட காமா பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வருவார், கேரளாவுக்கு வந்து சேருவார். அவர் தான் பார்த்திங்கன்னா எதுக்கு வருவார்னா பெப்பரை வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக வருவார். அவங்களாம் பெப்பரை வந்து ரொம்ப அடிமை, அவங்க அந்த உரைப்பு தன்மை கொண்டது, பெப்பருக்காக வருவாங்க. அதில் வாஸ்கோடோமா வந்து கேரளா பகுதியில் வந்து வருவார். அவர் தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரும்போது நிறைய கொண்டு வருவார். ஸோ ஒன்றா அவர் கொண்டு வர மாட்டார், அங்கேருந்து பின்னாடி வர்றவங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் பெப்பரை கொள்முதல் பண்ணதுக்கு தான் என்ன பண்ணார், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வர்றார் அவர். ஸ்பைசிஸ் அவர் பார்த்திங்கன்னா கோழிக்கோட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, இறங்குறாரு. 1498 நம்ம பார்த்துருப்போம், சோசியலில் படிச்சிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் பார்த்திங்கன்னா மெயினாக அவங்க கொண்டு வந்திருந்த பொட்டேட்டோ என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அந்த வாஸ்கோட காமா பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. நிறையா பண்ணுறாங்க, அதில் முக்கியமானது உருளைக்கிழங்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்லியும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட். சில்லி ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரூட் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சில்லியையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இந்தியா நாட்டை சேர்ந்ததில், நம்ம நாட்டை சேர்ந்ததில் அந்த சில்லி, மிளகாய் அங்கேருந்து கொண்டு வரப்படுது. ஆக்சுவலாக அது வந்து எங்கேயும் கண்டுபிடிக்கப்பட்டனா சவுத் அமெரிக்காவில் இந்த கொலம்பஸ் அப்படிங்கிறவர் இந்தியாவை நோக்கி தான் வந்திருப்பார். ஆனால் வந்து தவறுதலாக போய் எங்கேயோ பண்ணியிருப்பார், ஒரு ஏரியாவில் இறங்கியிருப்பார். அதான் இந்தியா நினச்சிட்டு என்ன பண்ணுவார், அங்கே இருப்பார். அவர் இறங்கின ஏரியா தான் இந்த சவுத் அமெரிக்கா அப்படிங்கிறது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்லி எடுத்து வந்து அவங்க ஏரியாவில் கொடுத்து அங்கே யூரோப்பில் கொடுத்து, யூரோப்பில் வந்து போர்ச்சுகீஸ் மூலமாக என்ன வரும், சில்லி வந்து நம்ம ஏரியாவுக்கு என்ன பண்ணுவோம், வந்துடும். சில்லி வந்து ஆக்சுவலாக சவுத் அமெரிக்காவை வந்து பூர்வீகமாக கொண்டது. அதான் அதில் சொல்கிறாங்க. அதில் முக்கியம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் இருக்குது. சில்லி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக விளைவிக்கப்படுது. இது முக்கியமான கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? போர்ச்சுகீஸர்கள் சில்லியை நமக்கு என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க போன இடம் பார்த்திங்கன்னா கோவாவில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க போர்ச்சுகீஸில். அங்கே என்ன பண்ண சில்லியை கொண்டு போனாங்க. ஸோ அப்படி போனதுனால அதுக்கு பேர் என்ன ஆச்சுன்னா கோவை மிர்ச்சி அப்படின்னு ஆகிப்போச்சு. சில்லிக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம்
பீப்புள் இன் இந்தியா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணாங்க, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் அவ்வளோதான், அது இப்போ தெரிஞ்சுட்டா போதுமானது. ஃபாரின்ங்கிறது பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிக்கு சொந்தமானது, அப்படி அதான் என்ன சொல்கிறோம், ஃபாரின் சொல்கிறோம். மற்ற நாட்டுக்கு சொந்தமான பொருட்களை, நபர்களை ஃபாரின் அப்படின்னு சொல்கிறோம். மெர்ச்சன்ட் அப்படின்னா யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ, பீப்புள் ஹூ ட்ரேட் அப்படின்னு சொல்கிறது வந்து மெர்ச்சன்ட்ஸ். செயில்டு, ட்ராவல் பண்ணுறவங்க, போட்லேயோ ஷிப்லேயோ கடலில் போகிறவங்கள என்ன செயில்டு அப்படின்னு சொல்லுவோம். போர்ச்சுகீஸ், பீப்புள் ஆஃப் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க போர்ச்சுகீஸ். பாப்புலர்னா ஃபேமஸ், வெல் நோன் அப்படின்னு சொல்கிறது, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறது. இப்போ பிரபலமான அப்படின்னு சொல்கிறது. டெலிஷியஸ்னா டேஸ்டி, சுவையான அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, பார்த்துங்க, நமக்கு தேவையில்லை இந்த இதை பார்த்துங்க. அதாவது அந்த இஆர் ஓஆர் அப்படிங்கிறது சில வேர்டில் சேர்க்கறது மூலமாக அது எப்படி இந்த மாறுது அப்படி சொல்லிட்டு இந்த சஃபிக்ஸை சொல்கிறாங்க. யூஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் ஆர் சேர்த்தா அது யூஸராக மாறும். பையருக்கு இஆர் சேர்த்தா பையர். சரிங்களா, செயலருக்கு ஓஆர் சேர்க்கணும், SILOR செயலர். வாட்சருக்கு இஆர் சேர்க்கணும். அதேமாதிரி ஆப்ரேட்டருக்கு ஆர் மட்டும் சேர்த்தா போதும், ஈக்கு அப்புறம். ஃபாரினருக்கு இஆர் சேர்க்கணும், NER ஃபாரினர். பேக்கருக்கு ஆர் மட்டும் சேர்த்தா போதும். ரைட்டர் ஆர் மட்டும் சேர்த்தா போதும். கவர்னருக்கு ஓஆர் சேர்க்கணும். ஆக்டருக்கு என்ன இருக்குது, ஓஆர் சேர்க்கணும். சரிங்களா, அடுத்து வந்து கண்ட்ரி, அவங்களுடைய நேஷ்னாலிட்டி கொடுத்துருக்காங்க. போர்ச்சுகல், போர்ச்சுகீஸ். ஃப்ரான்ஸ், ஃப்ரெஞ்ச். சைனா, சைனீஸ். அமெரிக்கா, அமெரிக்கன். ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கன். ஸ்பெயின், ஸ்பானியார்ட். பர்மா, பர்மீஷ். இந்தியா, இந்தியன். தாய்லாந்து, தாய். சரிங்களா, இது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து இது வந்து ரெட் பெப்பரில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. ரெட் சில்லி இது வந்து பெப்பரிக்கா என்று அழைக்கப்படுது. 1 pound இஸ் ஈக்குவல் டு 450 கிராம்னு சொல்லலாம். சரிங்களா, இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான தெரிஞ்சிக்க வேண்டியது. 1 pound அப்படிங்கிறது, பவுண்டுங்கிறது பெரும்பாலும் பிரிட்டிஷில் சொல்கிற அந்த அளவு முறை. நம்ம வந்து கிலோகிராம் சொல்கிற மாதிரி பவுண்டுங்கிறத இங்கே பிரிட்டிஷில் சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 450 கிராம். மின்ட் லீவ்ஸ் ஹெல்ப்ஸ் டு க்யூர் அப்செட் ஸ்டொமக், அந்த மாதிரி சொல்கிறது. தேவையில்லை, நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக சொன்னது, அந்த வெயிட்டு, அந்த 1 pound இஸ் ஈக்குவல் டு அதுக்காக சொன்னது. மற்றபடிலாம் கேட்க மாட்டாங்க, வாய்ப்பில்லை, தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான பகுதி, ரொம்ப ரொம்ப முக்கியம். நவுன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை எல்லாம் ஏற்கனவே தெரியும். நவுன் ஆர் த வேர்ட் தட் நேம் பீப்புள், பிளேசஸ், அனிமல், திங். அதாவது ஒரு நபருடைய பேரோ, ஒரு பிளேஸுடைய பேரோ, ஒரு அனிமலுடைய பேரோ, ஒரு பொருளுடைய பேரோ. பொருள்னா இங்கே நீங்கள் வந்து எதோ ஒன்றா எடுத்துக்கலாம், சாக் பீஸு, ஜன்னல், அது மாதிரி உயிரற்ற பொருள் அதை எடுத்துக்கலாம். அதனுடைய பேரை தான் என்ன சொல்கிறாங்க, நவுன் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சில்லி, அது ஒரு நவுனு. பாய் நவுனு. பாக்ஸ் நவுனு. பப்பி, அதெல்லாம் என்ன, நவுனு. அதே மாதிரி அன்புங்கிறது நவுனு. அது மாதிரி பேர்கள்லாம் என்ன, நவுன், அந்த மாதிரி வரும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பப்பி அப்படிங்கிறது நவுனு. இதில் நீங்கள் அந்த பப்பிக்கு முன்னாடி ஒரு வேர்டு என்ன பண்ணுறீங்க, சேர்க்குறீங்க. அப்படின்னு, இளமையான பப்பி அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இது என்ன ஆயிடுதுன்னா நவுன் ஃப்ரேஸ் ஆயிடுது. இந்த நவுனுக்கு முன்னாடி வர்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணுறது, நவுனை பற்றி சொல்லுது. அதனால் இது என்ன, நவுன் ஃப்ரேஸ். அவ்வளோ சிம்பிள். இப்போ சில வேர்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா பின்னாடி எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ சேர்க்கறது மூலம் அந்த வேர்டை என்னவாயிடலாம், ஆக்கிடுறோம், ப்ளூரலாக ஆக்கிடுறோம். இப்போ பாக்ஸ் அப்படிங்கிறதோட இஎஸ் சேர்க்கும்போது பாக்ஸஸ், அது ப்ளூரல் ஆயிடுது. இந்த எக்ஸ் அப்படிங்கிறோட இஎஸ் சேர்க்கும்போது பாக்ஸஸ். டொமோட்டோ அப்படிங்கிறோட இஎஸ் சேர்க்கும்போது டொமோட்டோஸ். சில்லி இஎஸ் சேர்க்குறோம், சில்லிஸ். பப்பி, பப்பீஸ். இது இஎஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. இல்லை இஎஸ், எஸ், ஐஎஸ் இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம என்ன ஆயிடுது, அது ப்ளூரல் ஆயிடுது. இந்த பப்பியில் பாருங்கள், பப்பிங்கிறது ஆக்சுவலாக PUPPY. இங்கே ஒய்ங்கிறது போய் ஐஎஸ் சேர்க்குறோம் அதில். சரிங்களா, அதை பார்த்துங்க, ஐஎஸ் சேர்க்குறோம். மற்றெல்லாம் ஒரு இஎஸ் தான் சேர்ப்போம். சில்லி இஎஸ் சேர்ப்போம். இதில் ஐஎஸ், அந்த ஒய் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், ஐஎஸ் சேர்ப்போம். இதுக்கு தனியாக ரூல் இருக்குது. அது நீங்கள் பெருசாக வேறு மேலே 9th 10th இருந்தால் அதை படிக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இதை பண்ணி படித்து போங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சம் க்ரீன் டொமேட்டோஸ். டொமேட்டோன்னு மட்டும் சொல்லும்போது அது நவுனு. இந்த சில க்ரீன் டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த நவுனை பற்றி சில அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்போ இது என்ன,
நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் a sentence some words come before the noun to tell us more about the noun அப்படின்னு சொல்லும்போது இது என்ன நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பப்பிங்கிறது வெறுமனே இருக்கும்போது நவுனு, அதுக்கு முன்னாடி யங் பப்பின்னு வரும்போது அது வந்து இந்த யங்கிறது இந்த பப்பியை குறிக்குது. அப்போ நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த பிக்சரை பாருங்கள். லாங் ஷார்ப் பெக், அதாவது அந்த முனையை பாருங்கள். இது என்ன சொல்கிறேன்னா கொக்குடைய அந்த வாய்ப்பகுதி ரொம்ப எப்படி இருக்குது, கூர்மையாக இருக்குது, நீளமாக இருக்குது, கூர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது என்ன நவுன் ஃப்ரேஸ். எ டால் பில்டிங், இந்த டாலுங்கிறது பில்டிங்கை குறிக்குது. பில்டிங் எவ்வளோ பெருசாக இருக்குது, டாலாக இருக்குது. ஸோ அப்போ இது நவுன் ஃப்ரேஸ். அது ஆக்சுவலாக நம்ம சொல்லும்போது இந்த ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி தான் என்ன பண்ண வரும், ஃபஸ்ட்டு வரும். இந்த சம், மெனி அந்த மாதிரி தானே ஃபஸ்ட்டு குவான்டிட்டி தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் கலர் வரும். சரிங்களா? அது எப்படி இருக்குது, ஷார்ப்பாக இருக்கா, எப்படி இருக்குது, அந்த மாதிரி பண்பை பற்றி சொல்லுவோம். அடுத்து கலர் வரும். இந்த ஆர்டர்லாம் போகணும். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி, அதுக்கப்புறம் கலரு, அதுக்கப்புறம் அந்த நவுன் வரும். அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், சில்லி, க்ரீன் சில்லி. இங்கே பார்த்தீங்கன்னா சம் க்ரீன் சில்லி. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, சம்ங்கிறது குவான்டிட்டி, க்ரீன்கிறது அந்த பண்பை குறிக்குது. அந்த மாதிரி ஆர்டர்லாம் வரணும். க்ரீன் சம் சில்லின்னு நம்ம எழுதக்கூடாது, தப்பு. அதே மாதிரி ரவுண்ட் சில்லியை வந்து சம் ரவுண்ட் சில்லின்னு எழுதலாம். ரவுண்ட் சம் சில்லின்னு என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி தான் வரும். இந்த ஆர்டர்லாம் போகும் இந்த நவுன் ஃப்ரேஸில். மெனி டொமேட்டோஸ். சரிங்களா? பார்த்துங்க. சம் ரெட் டொமேட்டோஸ். சம்முங்க தான் ஃபஸ்ட்டு. ரெட்டு சம் டொமேட்டோஸ்ன்னு என்ன கூடாது, சொன்னால் தப்பு. சம் ரெட் டொமேட்டோஸ் தான் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி, அதுக்கப்புறம் கலர், அந்த மாதிரி போகணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. இது நீங்கள் வந்து இது ஈஸி தான். நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை படிச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். இதுலேருந்து எடுத்து பார்த்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அது லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பார்க்கலாம். டோன்ட் சே யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ். நீங்கள் இப்போ வீட்டுக்கு அதாவது உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு என்ன பண்ணக்கூடாது, ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும், ஷுட் கோ ஹோம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஹவுஸுங்கிறது நீங்கள் போகிற இடத்துலாம் தங்குற இடம், வாய்ப்பு கிடைச்சா தங்குற இடம் தான் ஹவுஸு. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனி சொந்தமாக வீடு இருக்கும்போது நீங்கள் அங்கே தான் எப்போவும் தங்குறீங்கன்னா அதை என்ன சொல்லணும், ஹோம் தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு முன்னாடி இந்த டூ என்ன கூட வராது. ஹவுஸுக்கு முன்னாடி இந்த கோ டு வரும். ஆனால் ஹோமுக்கு முன்னாடி கோ ஹோம் தான் சொல்லணும். கோ டு ஹோம்னு என்னக்கூடாது, சொல்லக்கூடாது. சரிங்களா? அதாவது யூ ஷுட் கோ ஹோம் தான் சொல்லணும். ஒருவேளை அவனுக்கு சொந்த வீடு இருந்துச்சுன்னா அது ஹோம்னு தான் எடுத்துக்கப்படும். ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஹவுஸுங்கிறது போகிற இடமெல்லாம் எங்கே வாய்ப்பு இருந்தால் தங்கிற இடம் தான் ஹவுஸு. நம்மளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஹவுஸ் இருக்கும்போது அதில் நம்ம ரெகுலராக தங்குறோம்னா அது என்ன, அது ஹோம்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு என்ன மிடில்னு சொல்லக்கூடாது. சர்க்கிள் மிடில் அப்படிலாம் எதுவும் கிடையாது. சர்க்கிளுக்கு என்ன தான் இருக்குது, சென்டர் தான் இருக்குது. சின்னு ஆக வச்சுங்க. சர்க்கிளும் சி, அதுவும் சி. ஸ்டாண்ட் இன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் தான் சொல்லணும். சரிங்களா? சென்டர்ட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் த ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ஒரு சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் வந்து இது என்னென்னா அந்த சர்க்கிளோட எட்ஜிலேருந்து சம தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்வி டிஸ்டன்ஸ்னால் சம தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்த மிடில் அப்படிங்கிறது எப்போ சொல்லணும்னா ரோடில் சொல்லும்போது மிடில், இதை தான் மிடில். இந்த ரெண்டு பக்கம் உள்ள ஏரியாவை தான் இந்த ஈக்வி டிஸ்டன்ஸ். இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் இல்லை சம தூரத்தை என்ன சொல்கிறோம், மிடில்னு சொல்லணும். அதேமாதிரி ரோ அப்படிங்கிறதுக்கு பேஜ் படிக்கல புக்கில் பேஜ் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்கிறோம், மிடில் தான் சொல்லணும். சர்க்கிளுக்கு மட்டும் சென்டர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இட் வாஸ் அ லாங் ட்ராவல் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட் வாஸ் அ லாங் ஜேர்னி. இப்போ ட்ராவல்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீ இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறது வந்து ட்ராவல். மறுபடியும் அங்கேருந்து வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, மறுபடியும் வீட்டுக்கு வரீங்க, அதை ட்ராவல்னு வச்சுக்கலாம். ஆனால் ஜேர்னிங்கிறது நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து ஒரு ஜேர்னி எடுக்கிறீங்க. இங்கேருந்து வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரூட் எடுத்து ரொம்ப தூரம் பயணப்படுறீங்க. அதாவது இங்கேருந்து நீங்கள் மும்பைக்கு போகிறீங்க, சென்னைக்கு போகிறீங்க. இது வந்து ஒரு ஜேர்னி. சரிங்களா? ட்ராவலுங்கிறது நீங்கள் லோக்கலாக கொஞ்சம் அங்கே வேலைக்கு போகிறது, அப்போ அங்கேருந்து வர்றது, மறுபடியும் கடைக்கு வர்றது, அதெல்லாம் வந்து ட்ராவல்னு சொல்கிறது. சரிங்களா? அதை பார்த்து வச்சு அதான் அதில் சொல்கிறாங்க. ஜேர்னிங்கிறது ரொம்ப தூரம் போகிறது, ஒரு பர்டிகுலர் நோக்கத்தோடு போகிறது தான் என்ன சொல்கிறாங்க, ஜேர்னின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா லிட்டில் க்ரீன் சில்லின்னு தான் சொல்லணும். லிட்டில் க்ரீன் சில்லின்னு தான் என்ன பண்ணணும் சொல்லணும். மெனி பிரேவ் செயிலர்ஸ் அப்படி தான் என்ன பண்ணணும் சொல்லணும் இந்த ஏரியாவை. அடுத்து த பிக் ப்ரௌன் டாக்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சைஸ் தான் வரும், அந்த குவான்டிட்டி சொன்னால சைஸ்.
இது வந்து த மோஸ்ட் காமன், இந்த சூப்பர்லேட்டிவ் த மோஸ்ட் காமன் தான் சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே த லாங் மட் பாத் அப்படி தான் சொல்லணும். த லாங் மட் பாத் இப்படி தான் சொல்லணும். பார்த்து வச்சுங்க, கேட்பாங்க. இதுதான் ஆர்டர். இதில் இது தேவையில்லை. இதில் வந்து ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அம்மா வந்து ஒரு பையன்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வான்னு. அதெல்லாம் சொல்லும்போது ஒரு நிறைய லிஸ்ட்டு சொல்லுவாங்க. அவன் பாடிக்கிட்டே என்ன பண்ணுவான், வாங்கிட்டு வருவான். அதுதான் அந்த போயம் சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க. சின்னமன், பீட்டில் லீவ்ஸ், பட்டை, வெத்தலை, சிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் பற்றி வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க. அவன் கடைக்கு போவான், சொல்லிக்கிட்டே போவான். அதை சிசிஎம் சீட்ஸ்னால் அந்த எள்ளு, ஆனியன், டொமேட்டோ, பிக்கிள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இது எழுதுனவர் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசிஸ் அதை பற்றி எழுதுனது பார்த்தீங்கன்னா ராஜ்முருகன். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசிஸ் இந்த போயத்தை எழுதியவர் ராஜ்முருகன். சின்னமன் அப்படிங்கிறது இந்த பட்டை, த பார்க் ஆஃப் ட்ரீ தட் கிவ்ஸ் ரிலீசஸ் ஃப்ளேவர் டு ஃபுட். பட்டைலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதை நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல மணத்தை கொடுக்கும். இந்த பிரியாணிலாம் போடுவாங்க. ஸோ அதான் பட்டை. கார்லிக்கிறது தெரியும் நம்மளுக்கு, பூண்டு குக்கிங்கில் பயன்படுத்துகிறோம். பல்ப் அதை அது 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 என்ன சொல்லுவாங்கன்னா, கார்லிக்கில் வரிசையாக இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, பல்ப்புன்னு சொல்லுவாங்க. ரேட்டில் ஆஃப்னா ரிசைட். அவன் என்ன பண்ணுவான், அம்மா சொன்னதை சொல்லிக்கிட்டே போவோம். ரிசைட்னா அப்படியே என்ன பண்ணுறது, சொல்லிக்கிட்டே போகிறது தான் ரிசைட்னா. ரேட்டில் ஆஃப்னா ரிசைட்டு நான் வச்சுங்க. சிசிஎம் சீட்ஸ்னால் அந்த எள்ளு, நல்லெண்ணெய் அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அவுச் அப்படிங்கிறது கத்துற வழியால், சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் பெயின். அவுச். அம்மா காத்திரிக்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிக்சரில் இது பண்ணுறாங்க, அவுச்சுன்னு கத்துறான். இது கிளாஸரி பார்த்து வச்சு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அலிட்ரேஷன் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் ரைம் ஸ்கீம்னான்னு பார்த்தோம். இது அலிட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, ரிப்பிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அட் த பிகினிங் ஆஃப் 2 or more வேர்ட்ஸ் இன் அ லைன். ஒரு லைனில் 2-3 வேர்ட்ஸ் இருந்தால் அந்த வேர்ட்ஸுடைய பிகினிங்கில் ஒரு கான்ஸ்டன்ட் சவுண்டில் லெட்டர் வந்து ரிப்பீட்டேஷன் ஆயிருந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான கீவேர்டு. சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். இந்த எம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் சவுண்டு. ஸோ அப்போ அதனால் அது என்ன, அலிட்ரேஷன். கான்ஸ்டன்ட் சவுண்டில் லெட்ரு ஒரு லைனில் உள்ள 2-3 வேர்ட்ஸுடைய ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன். ரிப்பிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் லெட்டர்ஸ். அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. இந்த போயத்தை என்ன பண்ணுவாங்க, அதை மாற்றி கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வச்சு. இது சப்ளிமெண்ட்ரியில் ஒன்றும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் எது வித்தியாசமானது அப்படி கேட்குறாங்க. இதில் காணுங்கிறது வித்தியாசம். மற்றெல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இது தானிய வகையில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னா வந்து இது ஈஸி தான். அதாவது வந்து KJ BA NO அந்த மாதிரி மாறி வருது. UV AB SR YZ முன்னையும் பின்னையும் பார்த்தீங்கன்னா மாறி வர்றது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஓக்கு அப்புறம் B CD ஆப்ஷன் B தான் இதுக்கு சரி. இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. அவ்வளோதான் நினைக்கிறேன். இதில் கீழே வேணால் உங்களுக்கு வந்து இந்த சும்மா ஒரு ஞாபகப்படுத்திருக்க அந்த இது இருக்குது, பார்த்துங்க. ஏற்கனவே நம்ம பழைய ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தது. சீ டர்ட்டில்ஸ் எழுதுன்னு சேகர் தத்தாரி. இப்போ இந்த ட்ரீஸ் வாக்கர் பார்த்திங்கன்னா ரஸ்கின் பாண்ட் படிச்சிருக்கோம் நம்ம. அவர் தான் பத்மஸ்ரீ பத்மபூஷன்லாம் இருப்பார். முக்கியமான சில்ட்ரன் ரைட்டர். இந்த கிரிக்கெடல் லூயிஸ் கரோல் அந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அதை பற்றி அந்த புக் எழுதியிருப்பார். முக்கியமான ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். சாரா கோல்ட்ரிட்ஜ் பார்த்துருக்கோம். ராஜ்முருகன் இப்போ பார்த்தது. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.